வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்திரி பேசுறேன். நம்மவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சு சென்னை திரும்பிட்டாரு. சென்னை ஏர்போர்ட்ல அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்க. அவர் என்னுடைய கடமையை நான் செய்யறதுக்கு போயிருக்கேன், அங்க என்ன பேசணுமோ அதை பேசுவேன், தொடர்ந்து நான் பேசும்பொழுது உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும், அதை பின்னாடி நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அப்புறம் 2 ட்வீட் போட்டிருக்காரு. அந்த முதல் ட்வீட்ல தமிழுக்காக தேசிய விருது வாங்கின எல்லாரையும் பாராட்டியிருக்காரு. 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ் மொழியில் சிறந்த படம் எனும் பெருமையுடன் சிறந்த திரைக்கதை, சிறந்த துணை நடிகர் என 3 விருதுகளை பார்க்கிங் திரைப்படம் வென்றிருக்கிறது. பார்க்கிங் திரைப்படத்தை தயாரித்த சோல்ஜர் ஃபேக்டரி அந்த படத்தோட தயாரிப்பாளர், அப்புறம் அந்த படத்தை எழுதி இயக்கிய ராம்குமார் பாலகிருஷ்ணன், சிறந்த துணை நடிகர் விருதை வென்றிருக்கும் தம்பி MS பாஸ்கர் ஆகியோருக்கு மனமார்ந்த பாராட்டும் அன்பும். வாத்தி திரைப்படத்துக்காக சிறந்த இசையமைப்பாளர் விருதை வென்றிருக்கும் தம்பி GV பிரகாஷ்குமார், உள்ளொழுக்கு மலையாள திரைப்படத்துக்காக சிறந்த துணை நடிகைக்கான விருதை வென்ற தோழி ஊர்வசி, லிட்டில் விங்ஸ் ஆவண படத்துக்காக சிறந்த ஒளிப்பதிவதற்கான விருதை பெற்றிருக்கின்ற சரவணமுத்து சவுந்தரபாண்டியன் மற்றும் மீனாட்சி சோமன் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் உரித்தாகுக அப்படின்னு வாழ்த்தி அவர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், அந்த ப்ரொடியூசரு ஜிவி பிரகாஷ் எல்லாரையும் டேக் பண்ணி வாழ்த்திருக்காரு கமல் சார். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நான் பார்க்கிங் படம் பார்க்கல, இதுக்கு முன்னாடி பார்க்கல. நேற்றுக்கு தேசிய விருது வாங்கின உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நல்ல படத்தை நம்ம எப்படி இவ்வளவு நாளா விட்டோம், 3 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு, அது அவசியம் பார்த்துடணும்னு சொல்லிட்டு காலையில உட்காந்து அந்த படத்தை ஆரம்பிச்சு ஃபுல்லா பார்த்து இப்பதான் முடிச்சேன். பிரமாதமான படம். என்ன மாதிரி ஸ்கிரீன் பிளே, என்ன ஆக்டிங், என்ன டயலாகு, எல்லாமே சூப்பர். அந்த படம் ஒரு நம்மளே நேர்ல இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப சில இடங்கள்லாம் நமக்கே கோவம் வர்ற அளவுக்கு அந்த மாதிரி கதையை கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப பிரமாதம். அந்த பாட்டு, அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதம், MS பாஸ்கரோட நடிப்பு, ஸ்கிரீன் பிளே, டயலாகு, குறிப்பா அந்த ஒரு டயலாகு இப்பதான் படம் பார்த்ததுனால எனக்கு ஃப்ரெஷ்ஷா நிக்குது. முதல்ல புருஷனா தோத்த, அப்புறம் அப்பனா தோத்த, இப்ப மனுஷனா தோத்துட்டேன்னு MS பாஸ்கரை பார்த்து அவங்க ஒய்ஃப் சொல்ற காட்சி சொல்லிட்டு அவங்களும் அவங்க பொண்ணும் அந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. இந்த ஆள் இருக்கிற வீட்டுல நம்ம எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதாவது ஒருத்தன் ஈகோனால நல்லா இருக்கிற ஆளு எப்படி மாறுறான். முதல்ல சாதாரணமா 2 பேரும் இருக்காங்க. அவர் 2 வீலர் வச்சிருக்காரு. அவர் ஒரு கவர்மெண்ட்ல எம்ப்ளாயியா இருக்காரு MS பாஸ்கர். இவர் சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்கிறாரு. இவர் கேப் வர்றதுனால இவர் கேப்ல போயிடுறாரு. ஸோ ஒரு சந்தர்ப்பத்தில் கார் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இவர் கார் வாங்கினதுனால ஏற்பட்ட பிரச்சனைல அவரும் காரை வாங்கி, MS பாஸ்கரும் காரை வாங்கி, அவர் ரொம்ப சிக்கனமா இருக்கக்கூடிய ஆளு, கொஞ்சம் ஆணாதிக்கமான ஆளு, பிரமாதப்படுத்திட்டாங்க. இப்போ இந்த நல்ல படத்தை இவ்வளவு நாள் நம்ம பார்க்காம விட்டுட்டோமே. அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப அந்த வெள்ளம் வந்ததுனால அந்த படத்தை தியேட்டர்ல இருந்து தூக்கிட்டாங்க. OTTல வந்ததுக்கப்புறம் என்னமோ எனக்கு அதை பார்க்கணும்னு தோணலை. யாரும் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணல. பொதுவா நல்ல படங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நல்ல படங்கள், நல்ல சீரீஸ்லாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், பார்த்துருவேன். பட் இந்த படம் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ண ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில போற மாதிரி ஆகி போச்சு, அப்படியே விட்டுட்டேன். நேற்றுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்ச உடனே சரி இந்த படத்தை பார்த்துருவோம், ஏன்னா பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்கு கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் ரீஜனல் ஃபிலிமா கொடுத்துருக்காங்க, அப்ப பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி மூவி. இவ்வளவு நாள் பார்க்காம விட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை விட இப்பயாவது பார்த்தோமேங்கிற சந்தோஷம் தான் இருந்தது. உலகநாயகன் கமலஹாசனோடு நடித்தவர் நம்ம ஷாருக் கான், ராணி முகர்ஜி. இவங்க 2 பேருமே ஒரே படத்துல நடிச்சிருந்தாங்க, ஹேராம் படத்துல. ஸோ அவங்க 2 பேருக்குமே உலகநாயகன் அவர்கள் வாழ்த்திருக்காரு. என்னன்னா, கங்க்ராச்சுலேஷன் டு ஷாருக் கான் ஆன் யுவர் நேஷனல் அவார்டு ஃபார் ஜவான். A recognition long overdue for your stellar impact on world cinema. 12th Fail was masterpiece that moved me deeply. It dignified struggle and inspired millions. Congratulations to Vidhu Vinod Chopra, அந்த படத்துடைய டைரக்டர், and விக்ராந்த் மாசே, அந்த படத்துடைய கதாநாயகன், on this well deserved honor அப்படின்னு சொல்லிட்டு applauding ராணி முகர்ஜி for a portrayal that was both fierce and fragile, richly deserving of this national recognition. சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வாங்கியிருக்கிற ராணி முகர்ஜியையும் பாராட்டியிருக்காரு. ஷாருக் கான், ராணி முகர்ஜி, விக்ராந்த் மாசே பிளஸ் விது வினோத் சோப்ரா. ஏன்னா 12th ஃபெயில கமல் சார் தான் இங்க ப்ரொமோட் பண்ணாரு. அவருடைய ட்வீட் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, வீடியோ போட்டு ப்ரொமோட் பண்ணி விட்டாரு தமிழ்ல. விது வினோத் சோப்ரா அவருக்கு நெருங்கிய நண்பருங்கிறதுனால. சூர்யா அப்படின்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அவருடைய நடிப்பை தாண்டி அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன்.
15 இயர்ஸ் ஆஃப் அகரம் ஃபவுண்டேஷன், கல்வியே ஆயுதம், 15 இயர்ஸ் ஆஃப் விதை அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்க போகுது. ஜாயின் அஸ் இன் செலிப்ரேட்டிங் த ஜேர்னி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ், அதாவது முதல் தலைமுறை பயின்றவர்களுக்கான ஒரு பாராட்டு விழா, ஒரு செலிப்ரேஷன். ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அவங்கள தான் தேடி தேடி படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் யாருமே கிராஜுவேட்டா இல்லாத குடும்பங்களை பார்த்து அவங்கள படிக்க வைக்கிறாங்க. அது வந்து 15 வருடங்களாக வெகு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான விழாவாக ஆகஸ்ட் 3ஆம் தேதி நாளைக்கு மத்தியானம் சாய்ராம் காலேஜில் இருக்கக்கூடிய லியோமுத்து இண்டோர் ஸ்டேடியத்தில் மிகப்பெரிய விழாவா நடக்க போகுது. அந்த விழால வந்து தலைமை விருந்தினராக கெஸ்ட் ஆஃப் ஆனரா கலந்துக்க போறவர் டாக்டர் கமலஹாசன், ஆனரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ராஜ்யசபா, பத்மபூஷன் அவார்டி, இந்தியன் பிலிம் ஆக்டர், டைரக்டர், பிலாந்தரபிஸ்ட். ஸோ அப்படின்னு சொல்லி கமலஹாசன், அப்புறம் வெற்றிமாறன் டைரக்டர், ஸ்கிரீன் ரைட்டர், ஜெயரஞ்சன் எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மன், திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், அப்புறம் சு வெங்கடேசன் நாடாளுமன்ற உறுப்பினர், அருள்மொழி தீக்க ஆக்டிவிஸ்ட், லாயர், ஸ்பீக்கர், along with the trustees of அகரம் ஃபவுண்டேஷன், சூர்யா, கார்த்தி. ஸோ இவங்களோட சேர்ந்து அந்த விழா வெகு சிறப்பாக நாளைக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து நடக்க போகுது. நம்மவர் கமல்ஹாசன், அதாவது மோஸ்ட் ஸ்டைலிஷ் எம்பி அப்படின்னு சொல்லலாம். அந்த அவருக்கு துப்பாக்கி ஏந்திய 2 வீரர்கள் பாதுகாப்புக்கு வர்றாங்க, அவங்களோட ரொம்ப ஸ்டைலிஷாக வர்றாரு. அப்புறம் திருச்சி சிவாவோட அந்த பார்லிமெண்ட்லேருந்து வெளியில் வர்றது, அது எல்லாமே சிறப்பாக இருக்குது. இன்னைக்கு நம்ம ஏர்போர்ட்டில் அவர் என்ன சொன்னார்னா, சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டார் சென்னை, ஏன்னா நாளைக்கு அவருக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னைக்கு அநேகமாக அவர் கூலி விழாவில் கலந்துக்கிட்டாலும் கலந்துப்பாருன்னு சொல்கிறாங்க. பட் அதில் எதுவும் தெரிவிக்கப்படலை. கூலி ட்ரெய்லர் அந்த ஈவெண்ட் அதில் வந்து கலந்து பாருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கமலஹாசன் ரஜினிகாந்துக்குள்ள நட்பு அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் கரெக்ட்ங்கிறத நம்ம நைட்டு 7 மணிக்கு அந்த நிகழ்வுல தான் தெரிய வரும், கலந்துக்கிறாரா இல்லையாங்கிறத. பட் இன்னைக்கு ஏர்போர்ட்ல அவர் வந்து ஆணவ கொலைகளுக்கு எதிராக பேசினாரு. ஆணவ கொலைகளுக்கு வந்து இது வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. ஆணவ கொலைகளுக்கு அடிநாதம் நம் சமுதாய அமைப்பு, அதான் சமுதாய அமைப்பை மாற்றணும், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இது நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கடமை பெருமை புரிகிறது, நாடாளுமன்றத்தில் ஆற்ற வேண்டிய கடமை பெருமை புரிகிறது. நாடாளுமன்றத்தை வெளியில் இருந்து பார்த்துள்ளோம், இப்போது உள்ளே இருந்து பார்க்கிறேன். என்னுடைய முனைப்பு நாடு தமிழ்நாடு, அதுதான் என் பொறுப்பு, அதற்காகவே சென்றிருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகா பதில் சொன்னார் அந்த கேள்விகளுக்கு. ஆடியன்ஸ் ஆர் மல்டி ஹெட்டட் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சார்லி சாப்ளின் சொன்னதா கமலஹாசன் சொல்லுவாரு. அவர் ஒரு பேட்டியில கூட குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது ஒரு நாள் நிறைய பிரியாணி சாப்பிட்றாங்களே அப்படின்னு நம்ம அடுத்த நாள் பிரியாணி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, இளநி மட்டும் கொடுங்கன்னு சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால எந்த படம், ஒரு படம் ஒரு ஸ்டைல்ல கொடுத்தோம்னா அடுத்த படம் அதே மாதிரி கொடுத்தா ஓடுன்னு நினைச்சோம்னா அவங்க வேற ஒன்றை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எந்த படம் ஓடுங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. பாண்டியராஜ் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. ஆனா லாஸ்ட் 3 இயர்ஸா படாத பாடுபட்டுட்டேன். ஏன்னா விக்ரம், ஜெயிலர் மாதிரியான படங்கள் வெற்றி பெற்ற ஒண்ணு, இன்னுமே பாண்டியராஜ் மாதிரியான குடும்ப படம் எடுக்கிற டைரக்டர்லாம் ஜெயிக்க முடியாது. விக்ரம், ஜெயிலர், லியோ மாதிரி படம் தான் ஓடும், நீங்க ஊருக்கு போயிருங்க அப்படின்ட்டாங்களாம். அதான் அதுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்புறம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி படத்தை எடுக்காம 6-7 ப்ரொடியூசர்ஸ் தாண்டி அப்புறம் சத்யஜோதி எடுத்தது தான் தலைவன் தலைவி. அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. நேற்றுக்கு கூட 4.5 கோடி கலெக்ஷனு, கிட்டத்தட்ட 50-55 கோடி ரூபா தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவராலா. ஸோ அதுதான் எந்த படம் எப்போ ஓடுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டா அவர் தான் கடவுள்.